நேற்று அறிவிச்சிருந்தாங்க அரசு பணியை வழங்கப்படுறோம். யாருக்கு? ஒரு ஜோசியருக்கு. யார் இந்த ஜோசியர்? விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர். விஜய் சாரோட பர்சனல் ஜோசியர் அவர், ரத்தன் பண்டிட். அவருக்கு வந்து அரசு பணியை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அரசு பணியா? என்னடா இது, பெரியார் ஒரு கொள்கை தலைவராக வச்சிருக்காரு, அம்பேத்கர்லாம் வச்சிருக்காரு, இவர் எப்படா இப்படி ஜோசியத்துக்கு போய் மூட நம்பிக்கைக்குள்ள போய் உழுகுறாரு, அவருக்கு எப்படி அரசு பண்ணி கொடுக்க? ஏன்னா படிச்சுட்டு அத்தனை பேர் சும்மா இருக்கான், அவனுக்குலாம் எதுவும் பண்ணாமல் அவன் எப்படியாவது லைஃப்பில் முன்னேறலாம், ஒரு எக்ஸாம் எழுதி முன்னேறிடலான்னு திரும்ப 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 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டு எப்படியா உள்ளே போயிடணும் அரசு பணி இல்லை அப்படின்னு பார்த்தா, இங்கே ஜோசியம் சொல்லி அடுத்து அரசு பண்ணி தராங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கோவம் வரும். மூட நம்பிக்கைக்கு எதிரான அரசாக தான் எல்லா அரசுமே இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெரியார தன் கொள்கை தலைவராக வச்ச ஒருத்தர் எப்படி ரத்தன் பண்டிட்டுக்கு வந்து அரசு பணி வழங்க முடியும் அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் கேள்வி சரமாரியா விஜய் சார் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு அதோட விளைவு என்னாச்சுன்னா, ரத்தன் பண்டிட்டுக்கு கொடுத்த அரசு பதவியை விஜய் சார் அவங்க தமிழக அரசுல இருந்து வாபஸ் பண்ணிட்டாங்க. வாபஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாபஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து எது சொல்லல. ஆனால் இங்கே நம்ம பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா ஒரு விமர்சனம் வந்ததும் அதை எப்படி எங்கள் தலைவர் அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வேணான்னு சொல்லிட்டாரு. இப்படி தான் இருக்கணும். ஒரு நல்ல விஷயம் உண்மையிலே. ஏன்னா விமர்சனத்தை ஏற்றுக்கிற தன்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க வேற லெவல் லீடர் தான். விஜய் சார் கிரேட் லீடர் தான். அவர் வந்து அந்த பதவியை திரும்ப வாங்கினது ஒரு நல்ல விஷயம் தான். பட் எனக்கு என்ன கொஸ்டின்னா, இது பண்ணால் ஒரு பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியாதா? ஒரு ரத்தன் பண்டிட்டுங்கிறவர் ஒரு ஜோசியர், நம்மளோட பர்சனலாக இருந்தவர், அவருக்கு நம்ம பண்ணுறோம், அது வந்து பர்சனலாக இருக்குமே. இப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு எதிர்ப்பு வரும். அதை பல பேர் படிச்சுட்டு இருக்காங்களே, நம்ம மாற்றம்னு வந்திருக்கோம், நம்ம இப்படி மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க போகிறோமே, கொடுக்கலாமா அப்படின்னு அவருக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்களா அவங்களாம்? இந்த கேள்வி தான் எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ நான் போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? கமெண்ட்டில் நான் சொல்லிட்டேன், ஏன் டிஎம்கேல இதெல்லாம் நடக்கலையா, ஏன் டிஎம்கேல யாருக்கும் பண்ணலையா, ஏன் ஏடிஎம்கேல யாருக்கும் பண்ணலையா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்பானுங்க. அதுக்கு இங்கே ஆன்சரை சொல்லிடுறேன். டிஎம்கே பண்ணலையா, ஏடிஎம்கே பண்ணலையான்னு கேட்குறீங்கல்ல, டிஎம்கேயோட மாற்றா தான் டிவிக்கே வந்திருக்கு, ஏடிஎம்கேவோட மாற்றா தான் டிவிக்கே வந்திருக்கு. ஸோ அவங்க பண்ணலையா, அவங்க பண்ணதான் நாங்களும் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் மாற்று கிடையாது சார், நீங்கள் மாற்று கிடையாது. அவங்க பண்ணாங்க, அவங்க பண்ண விஷயத்த நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது பேர் தான் மாற்றம். அவங்க பண்ணதை அவங்களே பண்ணாங்க, அப்போல்லாம் நீ கேள்வி கேட்காம என்ன பண்ணுற அப்படின்னு நீ கேட்டிங்கன்னா அது பேர் மாற்றம் கிடையாது. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி மாற்றம் தான் நடந்திருக்கு. விஜய் சார் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டார் வேணாம் அப்படின்னு. அது ஒரு நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கு வந்து விஜய் சார் நம்ம பாராட்டிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே, இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுங்கன்னு சொல்கிறோம். இப்படி அவசரப்பட்டு யார் யாருக்கும் பதவியெல்லாம் கொடுக்க வேணாம். நல்ல முறையில் நல்ல தேர்வு நடத்துங்க, நல்ல வழியில் அரசாங்கத்தை வழி நடத்துங்கன்னு திரும்ப ஒருக்க விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.